மற்றவங்களுடைய இன்ப துன்பத்தை கூட ஆத்மார்த்தமாக பங்கெடுக்கக்கூடியவங்க தாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. நீங்கள் உங்களோட சிறப்பான பேச்சு திறனால் பாருங்கள், சமரசம் செய்வதில் கெட்டிக்காரங்களாக நீங்கள் இருப்பீங்க. ஏன் தீராத பிரச்சனையை கூட நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை துலாம் ராசிக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு 2 தரப்பில் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரையும் அழைத்து பேசி சமாதானமாக போக வைக்கிறதுல இந்த துலாம் ராசிக்காரங்க கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. நீங்கள் எப்பயுமே பாருங்களேன், எப்பொழுதும் எந்த வயதாக இருந்தாலும் சரி மற்றவங்களை விட இளமையாகவும் துள்ளலோடவும் காணக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. அமைதியாக இருப்பீங்க, இனிமையாக பேசுவீங்க, உங்கள் பேச்சின் மூலம் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே சாதிச்சுப்பீங்க. அதே போல் இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க, எந்த நேரமும் மற்றவங்கள தப்பு சொல்கிறவங்க, ஆபாசமாக பேசுகிறவங்க, சாபம் விடுறவங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தப்பாக பேசுகிறவங்களை கண்டாலே பிடிக்காது, தானாக ஒதுங்கி போயிடுவீங்க. காதல் கிரகமான இந்த சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறாரு. கோபமாக பேசுகிறத நீங்கள் விரும்ப மாட்டீங்க. குரலை உயர்த்தி பேசினாலும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலை அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதத்தின் கிரக நிலையால் என்ன மாதிரியான சாதகமான பலன் வந்திருக்கு, பாதகமான விளைவு என்ன வருது, அப்படி பாதகமான விளைவு இருந்தால் அதுலேருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். துலாம் ராசி, இதில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. சுக்கிரனை ஆட்சி நாயகனாக கொண்டது இந்த ராசி. உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதக கணிப்பில் நீங்கள் அதை பெற முடியும். ஏன்னா தசா புத்தியை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது இந்த 3 நட்சத்திரக்குமே மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்குது, தசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் முழுமையாக பெற முடியும். அதுக்கு தாங்க நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு ஜோதிடரோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும், ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. இந்த சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகியிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சுக்கிரனை நீங்கள் ஆட்சி நாயகனாக கொண்டதுனால வெள்ளிக்கிழமையில் இந்த துலாம் ராசிக்காரங்க சிவபெருமானை வழங்குவது ரொம்பவுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் வழிபாடாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்கள் ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனையும் சிவபெருமானின் அருளால் விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. இப்போ நம்ம 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகிருக்கு அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். அதில் பாருங்கள், துலாம் ராசியில் முதல்ல சித்திரை நட்சத்திரக்காரங்க. இந்த சித்திரை நட்சத்திரம்னு பார்க்கும்பொழுது துலாம் ராசியில் 3, 4 இந்த 2 பாதங்களும் இருக்குது. உழைப்பால் உயரக்கூடியவங்க தாங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதம் தனாதிபதியும் சப்தமாதிபதியும் செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் பாருங்களேன் சுகஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. இந்த கிரகம் சஞ்சாரம் நடக்கும்போது பாருங்களேன் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அலைச்சலுமே கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு வேலையிலையுமே தேவையில்லாமல் நெருக்கடி பிரச்சனை வரலாம், கவனமாக இருக்கணுங்க. உங்கள் பிள்ளைங்க வழியிலுமே சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகுது. பிள்ளைங்களோட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் இடையில் இந்த சண்டை சச்சரவு இதனால் இடைவெளி வரலாம். பூர்வீக சொத்து விவகாரத்தில் நீங்கள் திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த மாதம் தள்ளி போடுறது நல்லது. அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், சனி பகவான் சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இந்த சத்ருஜய ஸ்தானத்தில் சனி பகவான் வரும் பொழுது புதிய பாதை உருவாகும். இதுவரைக்கும் எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் சரி, சனி பகவான் சத்ருஜய ஸ்தானத்துக்கு வரும் பொழுது அந்த நெருக்கடியால் ஏற்பட்ட பாதிப்பு இதிலேருந்து நீங்கள் முழுமையாக மீண்டு வர முடியும். அது மட்டும் இல்லை, உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகிடும். உங்கள் தொழிலும் சரி, உங்கள் வியாபாரமும் சரி, சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சனி பகவான் ஏற்படுத்த போகிறாரு. போட்டியாளர்கள் உங்கள் பாதியிலேருந்து தானாக அவங்களே விலகிடுவாங்க. அதுவும் இப்போ இழுபறியாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இழுபறியாக இருக்கக்கூடிய வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பான யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. விருப்பம் பூர்த்தியாகும், நினச்சபடி நடத்த முடியும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகளுமே விரைவில் முடிவுக்கு வரும். வித்யாக்காரகன் புதன் இந்த மாதம் 20ஆம் தேதியில் வக்கரமடைகிறாரு. புதன் பகவான் வக்கரம் அடைகிறதுனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் படிப்பு விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நிதானமாக இருங்க.
புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா படித்து பார்த்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. இது அவசியமான ஒரு விஷயம், கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இடம் வீடு வாங்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த காலகட்டத்தில் மூலப்பத்திரத்தை நல்லா ஆய்வு செய்த பின்பு அதை வாங்கணும். தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஆலோசித்து கலந்து செயல்படுறது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மாதம் 23, 24 வரதுனால அன்றைய தினம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்கள் திருத்தணி முருகனை வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வளங்களை நீங்கள் பெற முடியும். அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க, இங்கே பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்துலையுமே முதன்மை பெறணும் அப்படின்னு உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டால் வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய மாதமாக உருவாக்க முடியும். ஏன் அப்படின்னா யோகக்காரகனாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த ராகு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செய்யும் பொழுது தேவையில்லாமல் குடும்பத்தில் குழப்பம் வரலாம். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கொஞ்சம் இழுப்பறியாக கூட நடக்கலாம். இன்றைக்கி முடிஞ்சிடும், இப்போ முடிஞ்சிடும் நினைப்பீங்க, அது கொஞ்சம் இழுப்பறியாக மாறும். உங்கள் மனசு ஒரு நிலையில் இல்லாதது போல் உங்களுக்கு தோணும். உங்கள் குடும்ப பெரியவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக இருங்க. கருத்து வேறுபாடு வருதுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வராரு கேது பகவான் பாரு, வாழ்க்கைக்குரிய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு தராரு. தேவைக்குரிய பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலை எல்லாமே வழக்கமான வேலை சிறப்பாக நடக்கும். ஆனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். வேலையில் நெருக்கடி இருக்கும், அப்படி நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் சக்தி பிறகுது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் 21 முதல் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். லாபாதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உடல்நிலையில் ஏதாச்சும் சங்கடம் தேவையில்லாமல் வரலாம். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதுசாக முதலீடு செய்கிறதா இருந்தால் நீங்கள் சந்தை நிலவரத்தை கவனமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்கும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கொஞ்சம் இழுபறி ஆகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கூடுதலாக உழைக்கணும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், கவனமாக இருந்தால் பின்னடைவு ஏற்படாமலும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் கவனமாக இருக்கணுங்க. பெண்கள் உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மாதம் 24, 25 வரதுனால அன்றைய தினம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். எல்லாமே நல்லதாக நடக்க நீங்கள் வெங்கடாஜலபதியை வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடத்திலிருந்து விளக்கம் பெற முடியும். அடுத்து பாருங்கள், விசாகம் 1, 2, 3 பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், சூழல் அறிந்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களா இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. தனக்காரகன் குரு பாக்கியஸ்தானத்தில் வக்கரமாக சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். சரியாக திட்டமிட்டு செயல்படணும். அப்படி செயல்பட்டாலுமே வேலையில் கொஞ்சம் இழுபறி இருக்கும். கவனக்குறைவு இல்லாமல் செயல்படுங்க. கவனக்குறைவு ஏற்பட்டால் வேலையில் பிரச்சனை வரலாம். வர வேண்டிய பண வருமானம் கொஞ்சம் தடைப்பட்டு தான் வரும். பணியாளர்கள் அலட்சியம் காட்டாதீங்க. உங்களோட அலட்சியத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா மேலதிகாரிகள் கிட்ட தேவையில்லாமல் நீங்கள் விவாதம் செஞ்சு பிரச்சனைகளை ஈடுபடுற மாதிரியான சூழல் உருவாகிடும். அலட்சியத்துக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுறது நல்லது. மேலதிகாரியை அனுசரித்து போகிறதும் நல்லது. தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாக இருந்தீங்கன்னா வேலை போல கொஞ்சம் இருக்கும். மனசில் ஏதாவது குறை இருக்கிற மாதிரியான சூழல் இருக்கும். அதுக்காக நீங்கள் வேறு வேலை தேடலாம் முயற்சி செய்யாதீங்க. இருக்கிற வேலையில் பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. பண பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை இந்த மாதத்தில் செய்யலாமான்னு கேட்டால் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுங்க. வெளிநாட்டுக்காக வேலைக்கு போடணும்னு நினச்சவங்களாம் நீங்கள் பாருங்களேன், இப்போது சட்ட ரீதியான விவகாரத்தில் கவனமாக இருக்கணும். சூரியன், ராகு, செவ்வாயால் நெருக்கடி வரலாம். அப்படி இருந்தாலும் பாருங்கள், லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது அடுத்த மாதம் 6 முதல் சத்ருஜயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. கூடவே சனி பகவானும் 3 ராசிநாதன் சுக்கிரனோடு சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த 2 பார்வையுமே உங்களுக்கு தேவையான பண வசதியை ஏற்படுத்தும். மாத இறுதியில் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து நல்லதுமே நடக்கும். தேவையான பண வரவு சீராக கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். புதுசாக முதலீடு, இடம் வாங்குறது போன்ற நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் புதுசாக முதலீடு செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பி இந்த நேரத்தில் புதுசாக வேலையில் ஈடுபடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதி தராமல் இருக்கிறது நல்லது. உறவினராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அடி விலகி தான் நிற்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. நீங்கள் பாருங்கள், எல்லாமே நல்லதாக நடக்க நரசிம்மரை வழிபட்டிங்கன்னா உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும்.
மேலும் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாட்டை செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக நீங்கள் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.